ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ சமையல். இன்றைக்கி நம்ம ஸ்னோ சமையலில் ரொம்பவே சாஃப்டான பூரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பூரி செய்ய ஆரம்பிக்கலாம். பூரி செய்கிறதுக்கு நான் 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி சேர்த்து பிசைகிறதுக்கு முன்னாடி மாவை ஒரு தடவை கலந்து விட்டுட்டோன்னா உப்பு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். அதுக்காக தான் இப்படி கலந்து விடுறோம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை ரொம்ப ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாக வரும். நம்ம கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையும் போது மாவு எண்ணெயை நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுருங்க. அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். மாவு நல்லா சாஃப்டாகும். இப்போ 1 மணி நேரம் போல் ஆகிருக்கு. மாவை பாருங்கள், இன்னும் ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. பூரி மாவை உருட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மைதா மாவை தூவிக்கோங்க. மாவை எந்தவித கிராக்குகளும் இல்லாமல் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் மாவு படுற மாதிரி வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. மாவில் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டணும்னு தேவையில்லை. மாவை நல்லா உருட்டினதுக்கு அப்புறமா அதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவெல்லாம் தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பூரியை பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரியும் போது பூரி மேலே எழும்பி வரும். அப்போ கரண்டியை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தோன்னா பூரி நல்லா உப்பி வரும். பூரியை பொரிக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்குன்னு. இது மேலே கொஞ்சமாக எடுத்து எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருங்க. மேலேயும் நல்லா வெந்து வரும். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம பூரியை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பூரிகளையும் பொரித்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பூரி கூட சாப்பிட்றதுக்கு மஷ்ரூம் கிரேவி செஞ்சுருக்கேன். பூரி கூட உருளைக்கிழங்கு குருமா வச்சு சாப்பிட்றத விட மஷ்ரூம் கிரேவி, பன்னீர் கிரேவி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை. மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்னோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பாக சமைப்போம், ஆனந்தமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ.